Hi friends, 12th Business Max Chapter 2 Exercise number 2.5 third sum Integral log x dx னு கொடுத்திருக்காங்க. இதை பார்க்கும்போது எப்படி இருக்கலாம் u dv மெத்தடா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், எதை u னு எடுத்துக்குவீங்க, log x. ஏன்னா log x டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் 1/x கிடைக்கும். இதே இது இன்டெகிரல் பண்ணா log x க்கு ஃபார்முலா தெரியாது. அதனால இதை u னு அஸ்யூம் பண்ணிக்கணும். dx என்னன்னு எடுத்துக்குவோம், dv equal to dx னு எடுத்துக்கலாம். அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அப்ப du equal to log x பண்ணா 1/x dx. இதை இன்டெகிரல் பண்றோம். அப்ப இன்டெகிரல் பண்ணா என்ன கிடைக்கும், v equal to integral of dx னா என்ன வரும், ஆன்சர் x. இது again டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதனால ஒரு தடவை பண்ணதோட நிப்பாட்டிடுறோம். அப்ப என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும், integral of u dv. அதான் therefore integral of log x dx equal to integral of u dv. இதுக்கு என்ன ஃபார்முலா, uv minus integral of v du. அப்ப u க்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், log x. u என்னன்னு எடுத்திருக்கோம், log x. v ஓட வேல்யூ என்னது, x. மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் v க்கு வேல்யூ x. du க்கு வேல்யூ என்னது, 1/x dx. இப்ப இது x என்னது, log x ஓட x ப்ராடக்ட் பண்ணா x முன்னாடி வந்துரும், x into log x மைனஸ் இந்த x கேன்சல் ஆயிரும், பேலன்ஸ் என்ன மட்டும் இருக்கும், dx. அப்ப x into log x மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் dx. இன்டெகிரல் பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, x. அப்ப இன்டெகிரல் பண்ணிட்டாவே நம்ம என்ன போட்டுக்கணும், பிளஸ் k. அப்ப இது ரெண்டுல என்ன காமனா இருக்கு, x காமனா இருக்கு. x காமனா வெளியில எடுத்துட்டேன். அப்ப பேலன்ஸ் இங்க என்ன இருக்கும், log x மைனஸ் x வெளியில வந்துருச்சு. அப்ப அங்க என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 பிளஸ் k. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம், இன்டெகிரல் ஆஃப் x log x dx. இதுவும் பார்க்க எப்படி இருக்கு, நமக்கு ரெண்டு x இருக்கு. அப்ப என்ன மெத்தட்ல இருக்கும், u dv மெத்தட்ல இருக்கும். அப்ப ரிப்பீட் ஆச்சுன்னா என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணோம், u டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது திருப்பி அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா u dash u டபுள் டேஷ்னு சொல்லுவோம். ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா du ன்னு போட்டுட்டா போதும். அப்ப இங்க பாருங்க, எதை log x ன்னு எடுத்துக்குவோம், u வை log x. ஏன்னா log x டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் 1/x ன்னு தெரியும். அதனால எதை நம்ம எடுத்துக்கணும், log x u ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப x into dx பேலன்ஸ் இருக்கா, அது என்னன்னு எடுத்துக்குவோம் நம்ம, dv equal to x into dx. இப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்றேன், du equal to log x பண்ணா 1/x dx. இதை இன்டெகிரல் பண்ணணும். அப்ப இன்டெகிரல் பண்ண என்ன எடுக்கும், v equal to x பண்ணா x square divided by 2. அப்ப therefore integral of x log x into dx equal to என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம், integral of u dv. அப்ப எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம், integral of u dv க்கு uv minus integral of v du. u க்கு வேல்யூ என்னது, log x. v க்கு வேல்யூ என்னது, x square divided by 2 minus integral of v க்கு வேல்யூ என்னது, x square divided by 2. du ஓட வேல்யூ 1/x dx னு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், x square divided by 2 log x minus இங்க x ம் கேன்சல் ஆயிடும், 1/2 கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளியில எடுத்துட்டேன். பேலன்ஸ் நீங்க என்ன மட்டும் இருக்கும், x. அப்ப integral of x dx. அப்ப x square divided by 2 log x minus 1/2. x பண்ண என்ன கிடைக்கும், இன்டெகிரல் பண்றோம் x. அப்ப x square divided by 2 இன்டெகிரல் பண்ணிட்டா பிளஸ் என்ன பண்றோம், k. அப்ப இது ரெண்டுலயும் பார்க்கறோம் என்ன காமனா இருக்கு, x square divided by 2 காமனா இருக்கு. அப்ப வெளியில எடுத்துக்கிட்டோம். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும், x square divided by 2 காமனா வெளியில எடுத்தாச்சு. பேலன்ஸ் இங்க என்ன மட்டும் இருக்கும், log x மைனஸ் இது வெளியில வந்துருச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு, 1/2 பிளஸ் k. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பை.